அண்மை செய்தியை பார்க்கிறோம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கீழத்தாயல்பட்டி பட்டாசாலை விபத்து தொடர்பாக தற்போது 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆலையின் உரிமையாளர், மேலாளர் உட்பட 4 பேர் மீதும் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் 4 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மீட்பு பணி என்பதும் தொடர்ந்து வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கணேஷ்குமாரிடம் கேட்கலாம். கணேஷ், இப்போ 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்கள் என்ன? காயத்ரி, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கீழத்தாயல்பட்டியில் கணேசன் என்பவருக்கு சொந்தமான ஹிந்துஸ்தான் பட்டாசாலையில் இன்று காலை ஏற்பட்ட அதிபயங்கர வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். 5 பேர் வரை காயமடைந்திருக்கிறார்கள். மேலும் மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த வெடி விபத்து தொடர்பாக ஆலையினுடைய உரிமையாளர் கணேசன் மற்றும் ஆலையினுடைய மேலாளர், போர்மேன்கள் 2 போர்மேன்கள் என 4 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ், அதாவது அஜாக்கிரதையாக செயல்பட்டு விபத்தை ஏற்படுத்தியது, அஜாக்கிரதையாக செயல்பட்டு உயிரிழப்பை ஏற்படுத்தியது, அதே போல உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை மேற்கொள்ளாதது உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வெம்பக்கோட்டை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். முதல் கட்டமாக ஆலையில் இருந்த போர்மேன் லோகநாதன் என்பவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றிருக்கக்கூடிய காவல்துறையினர் மேலும் 3 பேரை தேடி வருகிறார்கள். இந்த வெடி விபத்து தொடர்பாக தற்போது வெடிபொருள் கட்டுப்பாட்டு மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அனைவரும் இணைந்து தற்போது இந்த வெடி விபத்திற்கான காரணம் குறித்தும் தீவிர ஆய்வு நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக விதிமுறை மீறல் ஏதேனும் உள்ளதா என்பது குறித்து ஆய்வு என்பது நடைபெற்று வருகிறது. விதிமுறை மீறல் அதிக அளவில் இருந்தால் உரிமத்தை நிரந்தரமாக ரத்து செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். எனவே இந்த ஆய்வின் முடிவில் உரிமம் ரத்து செய்யப்படுமா என்பது போன்ற தகவல் தெரிவிக்கப்படும் என்ற தகவலை மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உரிமம் ரத்து செய்யப்படுவது என்பது தற்காலிகமாகவும் ரத்து செய்யப்படும், அதே போல நிரந்தரமாகவும் ரத்து செய்யப்படும். அந்த விதிமுறை மீறல் உள்ளதா என்பது குறித்து தான் அந்த ரத்து செய்யப்படக்கூடிய விதம் என்பது தெரிவிக்கப்படும். அந்த தகவல் என்பது இன்னும் சிறிது நேரத்தில் தெரிய வரும். எனவே அந்த ஆய்வு பணியானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பட்டாசாலையை பொறுத்தவரை விதிமுறை மீறல் இருப்பதற்கான காரணம் உள்ளதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது ஆய்வு பணியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மறுபுறம் அந்த மீட்பு பணியும் தீயணைப்புத்துறை மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காயத்ரி, நன்றி கணேஷ் விவரங்களுக்காக.